ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஈவினிங் பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கும் போட்டு குருமா வச்சிடலாம் சப்பாத்திக்குன்னு வச்சாச்சுங்க. வெளியே அடுப்பில் தண்ணி குளிக்கிறதுக்கு வச்சுருந்தோம். அப்படியே எடுத்த உடனே இதையும் வச்சுட்டு நம்ம குட்டி பாப்பா வந்து ரொம்ப நேரமாக காணோம். என்ன பண்ணுறாங்கன்னு அவங்கள போய் பார்க்கணும். ஈவினிங் 4:00 மேலே தாங்க வேலை செய்யவே ஆரம்பிப்பேன். பாப்பாங்களும் வந்துடுவாங்க. அப்போ தான் பரபரப்பாக செஞ்சிட்ருப்பேன். அப்படியே இன்றைக்கி இடியாப்பத்துக்கு வந்து அரிசி காய வச்சுருந்தேன். அதை எடுத்து வச்சுட்டு நம்ம பாப்பா என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்க்கணும். கொஞ்சம் நேரம் கண்காணிப்புலையே பார்த்துட்ருக்கணுங்க அவளை. இப்போல்லாம் செடிங்களுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கட்டாயம் ஊற்ற வேண்டியது இருக்குது. இல்லைன்னா வாட ஆரம்பிச்சிருது. வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால தண்ணி அடிக்கடி ஊற்ற வேண்டியது இருக்குது. வீட்டுக்குள்ளே வேலை செய்யறதை விட இந்த மாதிரி வெளியில் கார்டனிங் ஒர்க் பார்க்குறதாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வேலையை விட இந்த வேலை பெட்டர்னு சொல்லலாம். அவ்வளோ வந்து மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா பாப்பா இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன். பாருங்கள், இங்கே 2 பேர் குட்டி சேர்ந்துட்டு என்ன வேலை பண்ணிகிட்ருக்காங்கன்னு. தண்ணி எடுத்துக்கிட்டு மண்ணெல்லாம் குழப்பி விளையாடிட்டு இருக்காங்க. பொதுவாக மண்ணில் பேரண்ட்ஸ் விளையாட விட மாட்டாங்கங்க. நானும் கொஞ்சம் அப்படி தான் இருந்தாலும் கொஞ்சம் நேரம் விளையாட விட்டு கூட்டிகிட்டு வந்துடுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேயும் வந்து பிடி பீரியடுங்கிறது பேரளவுக்கு தான் இருக்குது. குட்டீஸ் விளையாடிட்டு இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு 90s கிட்ஸ் ஞாபகம் வந்துருச்சுங்க. நாங்கள்லாம் குழந்தைங்களா இருக்கிறப்ப இப்படி தான் வந்து ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருப்போம். ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைங்க வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வைக்க வேண்டியது இருக்குது. நிறைய குழந்தைங்களுக்கு இந்த வாய்ப்பே கிடைக்கிறதில்ல. நானும் குட்டீஸ் கூட கொஞ்சம் நேரம் இருந்து பார்த்துட்டு அப்படியே நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க. சமைக்க வேண்டியது இருக்குது நைட்டுக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா இவங்க இப்போதைக்கு இந்த இடத்த விட்டு வர மாதிரி தெரியல. அந்த அளவுக்கு பிஸியாக விளையாடிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த விலாகை முடிச்சுட்டு நாளைக்கு இன்னொரு விலாகில் சந்திக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த விலாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.